வேலுமா டைம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, கேழ்வரகு அதாவது ராகி பயிரிடும் முறைகள் மற்றும் அதன் நன்மைகள் பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இந்தியாவில் கேழ்வரகு உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலங்கள் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு. மேலும் ஆந்திரா, ஒரிசா, குஜராத், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் மற்றும் இமாச்சல பிரதேசம் போன்ற மலைப்பகுதிகளிலும் கேழ்வரகு சாகுபடி செய்யப்படுகின்றது. எத்தியோப்பியாவின் உயர்ந்த மலைப்பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்ட இப்பயிர் ஏறத்தாழ 4000 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் கேழ்வரகு பயிரிடுவதற்கு ஜூன் மற்றும் ஜூலை அதாவது தமிழ் மாதங்களில் ஆனி மற்றும் ஆடி மாதங்கள் மிகவும் ஏற்ற பருவமாகும். இருப்பினும் ஆண்டின் வெவ்வேறு பருவங்களுக்கு ஏற்ப 3 முறைகளில் கேழ்வரகு பயிரிடப்படுகிறது. முதல் முறை என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா மானாவாரி பயிர். அதாவது மானாவாரி பயிர் என்பது மழைக்காலங்களில் மட்டும் விதைக்கக்கூடிய பயிர்களாகும். இப்பயிர்கள் ஜூன் முதல் ஜூலை வரை பயிரிடப்படுகின்றது. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னாக்கா குளிர்கால பயிர். குளிர்கால பயிர் என்பது செப்டம்பர் முதல் அக்டோபர் வரை விதைக்கப்படுகிறது. மூன்றாவது முறை என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னாக்கா கோடைக்கால பயிர். கோடைக்கால பயிர் ஜனவரி முதல் பிப்ரவரி மாதங்கள் வரை விதைக்கப்படுகிறது. அடுத்ததாக கேழ்வரகின் பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் இரும்பு சத்து அதிகமாக உள்ளது. இது இரத்த சோகை நோய் வராமல் தடுக்கும். கேழ்வரகில் கால்சியம் அதிகம் நிறைந்திருப்பதால் எலும்புகள் வளப்படும். மேலும் குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு எலும்பு வலிமையாவதற்கான கால்சியம் இயற்கையாகவே கேழ்வரகில் இருக்கின்றது. அடுத்ததாக எந்தெந்த முறையில் கேழ்வரகை நாம் உணவாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாக்கா, கேழ்வரகு களி செய்து சாப்பிடலாம். கேழ்வரகு களி வாரத்திற்கு 3 முறை சாப்பிட்டு வருவதால் உடலில் உள்ள சர்க்கரையின் அளவு மிக விரைவில் குறையும். அடுத்ததாக குழந்தைகளுக்கு பிடித்தவாறு கேழ்வரகு அடை மற்றும் கேழ்வரகு புட்டு செய்து தரலாம். கேழ்வரகு அடை மற்றும் கேழ்வரகு புட்டு குழந்தைகளுக்கு தொடர்ந்து கொடுத்து வருவதால் குழந்தைகளின் வளர்ச்சி சீராக இருக்கும். அடுத்ததாக மிக முக்கியமான ஒன்று என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னாக்கா கேழ்வரகு கூழ். வெயில் காலங்களில் மிகச்சிறந்த உணவு எது அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னாக்கா இந்த கேழ்வரகு கூழ் தாங்க. இன்றைய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய ஒர்க் ப்ரெஷரில் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட டைம் இல்லாமல் இருக்கலாம். அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னாக்கா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேலையாக வெளியே கிளம்பி போகும்போதோ அல்லது ஆஃபீஸ் போகும்போதோ கண்டிப்பாக ரோட்டோரமாக ஏதாச்சும் ஒரு தள்ளுவண்டி கடையில் கேழ்வரகு கூழ் கண்டிப்பாக விற்றுட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விவசாயம் சார்ந்த தகவல்களை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம வேலுமா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.